பிக் மீ, இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் பிக் மீ அப்படிதான் சொல்லியிருப்பீங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்கெல்லாம் வெறுமனே நாங்கள் போடுற இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஃபெமினிசம் பற்றின கண்டென்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து கதறுவானுங்க. நான் போடுற பொலிட்டிக்கல் கண்டென்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றின வீடியோஸ்க்கு எல்லாம் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் சமூக புரிதல் வேணும், பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். ஒரு நாள் எங்களை மாதிரி வந்து ரேஷனலிசம் பேசிப்பார், என் பேஜை ஹேண்டில் பண்ணிப்பார். எத்தனை ஆமை கடிகள், எத்தனை அணில் கடிகள், எத்தனை சங்கி கடிகள், ஃபேமிலி சைட்ல இருந்து எவ்வளோ ப்ரெஷர், சொந்தக்காரங்க தம்பி நீங்க ஏன்ப்பா பெரியார் பற்றிலாம் பேசுறீங்கன்னு கேள்விப்பா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பர்சனல் லைஃப் இதை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். எத்தனை ஹெட்ஸ், எத்தனை அபியூசஸ், எத்தனை கொலை மிரட்டல்கள், எதுக்கு எடுத்தாலும் என்ன பேசினாலும் மூச்சு விட்டா கூட நீ கொத்தடிமை, நீ 200 ரூபா ஊப்பிடுவான். சரி நம்ம போய் ஊபிஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு போனா இவன் ஓடிடுவான், ஊபிஸ் வந்து எங்களை அடிப்பான். எதுக்கு எடுத்தாலும் நீ இதே பேசல, நீ அதை ஏன் பேசல, நீ இதை பேசு, நீ அதை பேசுன்னு இவன் என்னமோ எனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்பான். அவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ப்ரோ நீங்க இதுல வந்து இப்படி பேசுனீங்க, அதுல வந்து அப்படி பேசுனீங்கன்னு இவனா ஒண்ணு மிஸ்லீட் ஆகிட்டு வந்து கேள்வி கேட்பான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கடைசியில வந்து நீ சிம்பு, நீ பிம்பு, பிக் மீ அப்படின்னு